ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 13 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. 1 மார்க் இழந்ததுக்கப்புறம் கிராஃப் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் பேப்பர் எடிஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் வந்து என்னென்ன பார்க்கணும், 2 மார்க்கு எப்படி ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்க, 5 மார்க் எப்படி ஸ்டெப் மார்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மாடலாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தியரம் பொறுத்த வரைக்கும் பித்தாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், தேல்ஸ் தியரம் இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துருப்போங்க. 3 தியரத்தில் ஒரு தியரம் எப்போவுமே கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் எப்படி பேப்பர் எடிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 10th மேக்ஸ் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய ப்ரெசன்டேஷன் வீடியோ இருக்குது, அதை நான் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் பேப்பர் எடிஷன் எல்லாமே நடக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய 2 மார்க் செம்மு, 5 மார்க் செம்மு, கிராஃப் ஜாமெட்ரி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக 10th மேக்ஸில் நீங்கள் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பரு சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் லைவ் வீடியோமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். அந்த லைவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் நிறையா இருக்குது. 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சயின்ஸ் அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சயின்ஸ் எங்கேருந்து கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ சைட் பை சைட் சயின்ஸு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் முக்கியம் சயின்ஸு. தேங்க்யூ.